நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் யுகா ஹோண்டாவில் போட்டிருக்க வண்டி உங்களுக்கு. இதை வண்டி வந்து சுத்தமாக பிக்கப்பே இல்லை அப்படின்னாங்க கஸ்டமரு. என்னடா கிளச்சி பிளேட்டு தான் போயிடுச்சு, இந்த மாடல் கொஞ்சம் இப்போ டிமாண்டாக இருக்குது உங்களுக்கு, கழட்டி கேட்கணும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் ஆயில் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இதாகிடுச்சுன்னு பாருங்கள், ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு ஆயில் ஃபில்ட்ரு. இதில் எப்படி ஆயில் ஏறும், ஆயில் ஏறாது உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயில் ஜம்ப் உட்கார இடத்துல பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ட் பார்த்தீங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு புது பிளேட்டு மாற்றி இப்போ மாட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்னமோ வெறும் பிசராக இருக்குது உங்களுக்கு. பார்ப்போம் வீடியோக்குள்ளே வாங்கப்போ. புது பிளேட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி சுத்தம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிளச்சு நட்டு லூஸ் பண்ணி வச்சு உங்களுக்கு கழட்டுறேன் பாருங்கள் பிளேட் எப்படி இருக்குன்ட்டு. எடுத்தாச்சு உங்களுக்கு. பாருங்கள் இந்த கிளச் அவசியம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு விழுந்துருச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை போட்டாலும் திருப்பி அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குது, அந்த பிளேட்டு போயிடும் உங்களுக்கு. பிளேட்டில் பாருங்கள் பிளேட்டு வெறும் ஸ்டீல் மட்டும்தான் இருக்குது, காரக்கையில் எரிஞ்சு போச்சு ஃபுல்லாக உங்களுக்கு. பிளேட் எப்படி இருக்குங்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதையும் பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப் வந்துருச்சு, பல்ல மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. இதை நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டாலும் வேஸ்ட்டு தான். இது ரெண்டு ப்ரெஷர் பிளேட்டு அப்போ மாத்திர மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள், கண்ணங்கரேன்னு இருக்குது உங்களுக்கு. என்ன பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு, ஃபுல்லாக வந்து வெறும் துருவாயிருச்சு உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கிளச்சு செட்டு வந்து ஒரிஜினல் வந்து செட்டாக வாங்கியாச்சு உங்களுக்கு. இந்த அசம்பிளி அப்படியே கிட்டாக மாற்ற போகிறோம் உங்களுக்கு. இல்லை கிளச்சு பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, ப்ரெஷர் பிளேட்டு எல்லாமே மாற்றுறோம் உங்களுக்கு புதுசு. எவ்வளோ இரும்பு துளு மண்ணாக இருக்குது பாருங்கள். இந்த பைக் எப்படி முதல்ல இருந்த கண்டிஷன் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ எப்படி கிளவி நீட்டாக எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிளப்பிட்டு தான் புது பிளேட்டு மாட்ட போகிறோம் உங்களுக்கு. சுத்தமாக இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி கிளச்சு சின்னதையும் பாருங்கள் சுத்தமாக கழுவி படிச்சு ஆகி வச்சு. அதெல்லாம் கண்ணங்கரே இருந்துச்சு, ஆயில் மாற்றாம ரொம்ப நாள் விட்டனால தான் அது காரணம். கரெக்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா பில்லு அசம்பிள் பண்ணியாச்சு உங்களுக்கு. கிளச்சு பிளேட்டு அசம்பிள் அப்படியே செட்டாக வாங்கியாச்சு போய். எப்போவுமே இது மாதிரி வாங்கி மாட்டிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பிளேட்டு சீக்கிரம் போகாது, ஸ்டீல் பிளேட் எல்லாமே செட்டாக இருக்கும் உங்களுக்கு. நட்டை போட்டு லாக் பண்ண போகிறோம் உங்களுக்கு. புதுசு எல்லாமே செட்டாக புதுசாக மாற்றியாச்சு உங்களுக்கு. ஃப்ரீயாக சுற்றுது உங்களுக்கு. வெயிட்டு போட்டாச்சு உங்களுக்கு. சுத்தமாக கழுவி எப்படி இருக்குது பாருங்கள், தெளிவாக இருக்குது. எப்பவுமே இது மாதிரி ஆயில் மாற்றும் போது நம்ம கழட்டி கழுவிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. நம்ம ஆயில் ஃபில்டர் சுத்தம் பண்ணிட்டு போட்டுக்குங்க. நல்லா அசம்பிள் பண்ணியாச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சு கேஸ் தான் போடணும், ரொம்ப அதையும் போட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரீம் வேலை பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட் மாற்றி வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. சவுண்ட் ஆக்கிடுங்க.
பிக்கப்பில் நல்லா மைலேஜ் போகும் உங்களுக்கு, பெட்ரோல் நல்லா போகும் உங்களுக்கு. ஆயிலை கரெக்டான டயத்தில் வந்து ஒரு 1500 கிலோமீட்டரில் 2000 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வராது.